இதுக்கு மேல வந்து யாராவது ஆளுக்கால் பேச மாட்டேங்கிறீங்கன்னா இது தொடர்பாக பேசுவதற்காக ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி திரு சித்தண்ணன் நமது இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். சார், இப்போ போயிட்டு இருக்க அந்த காட்சிகளை நீங்கள பார்த்திருப்பீங்க. விருதுநகர்ல எஸ்பி வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மக்களை ஆவேசமா பேசக்கூடிய ஒரு காட்சி. நேற்றைய தினம் தான் முதலமைச்சர் பல்வேறு அறிவுறுத்தல்களுக்கு கொடுத்திருந்தாரு. இதை எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, காவல்துறை வந்து அறிவுறுத்தல் வந்து நேற்றுக்கு டிஜிபி கொடுத்தாங்க அல்லது ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர் அவங்க புதுசா கொடுத்துக்கிறாங்க இந்த திருப்பூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அப்படிங்கிறது அது முக்கியம் இல்ல. காவல்துறையில பேசிக் ட்ரைனிங்கே வந்து பொதுமக்களுடைய உடைமைக்கும் உயிருக்கும் நம்ம பாதுகாப்பு இருக்கணும். அதுக்கு தான் போலீஸ் அப்படின்னு இருக்க தவிர போலீஸ் வந்து எங்களுக்கு பவர் இருக்கு அப்படின்னு பவரை காமிக்கிற மாதிரி இல்லை. அதனாலதான் பேசிக் ட்ரைனிங்லயும் அதுக்கப்புறம் வர சப்ஸ்கவுண்ட்ல வரக்கூடிய இன் சர்வீஸ் ட்ரைனிங் அல்லது ஆன் த ஜாப் ட்ரைனிங் அல்லது ஸ்பெஷலைஸ்டு கேப்சூல் ட்ரைனிங் அப்படின்னு நிறைய ட்ரைனிங்ல முதல் வேலை நீங்க வந்து ஒரு கேஸ் கண்டுபிடிக்கிறீங்களோ கண்டுபிடிக்கலையோ அது வேற விஷயம். ஆனால் பொதுமக்கள்கிட்ட நீங்க அதாவது அவன் வந்து கஷ்டத்துல இருக்கிறாங்க. இப்ப இந்த இன்சிடென்ட் நடந்து பாத்தீங்கன்னா பட்டாசு ஆலய விபத்துல 8 பேர் இறந்துட்டாங்க. அதுல எங்களுக்கு என்ன கேட்கறாங்க அவங்க அப்படின்னா, ஒரு இழப்பீடு தொகையை அதிகமாக தரணும், அதை வாங்கி கொடுங்க அரசாங்கத்திலேயோ அல்லது அந்த ஓனர்கிட்டையும் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க. அது சரியா வரலன்னா போராடுறாங்க. அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்துல வந்து மேக்சிமம் ரெஸ்ட்ரைன் இருக்கணும். அதாவது அந்த ஸ்டெப் இன்டு தி ஷூஸ் ஆஃப் விக்டிம் அப்படிம்பாங்க. அந்த பாதிக்கப்பட்ட நபர்களுடைய கண்ணோட்டத்தில் அவர்களை நம்ம இருந்தோம்னா நம்ம எப்படி என்ன எதிர்பார்ப்போமோ அந்த மாதிரி தான் ஒவ்வொரு போலீஸ் ஆபீசரும் ஆல்வேஸ் வித் சிம்பதி அண்ட் எம்பதி இருக்கணும் அப்படிங்கிறது தான் காவல்துறையுடைய அடிப்படை பயிற்சியின் நோக்கமே. போலீஸ் வந்து பொதுமக்களுக்காகத்தான். ஆல்வேஸ் எப்படிப்பட்ட சூழ்நிலையும் பொதுமக்கள் வந்து கொந்தளிக்கலாம், அவங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கும், அவங்க வந்து மிஸ்பிஹேவ் பண்ணிடலாம். ஆனால் போலீஸ் வந்து எந்த காரணத்தை கொண்டு எப்பவுமே மிஸ்பிஹேவ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி தேவையில்லாத வார்த்தைகளை பண்ணவே கூடாது. போலீஸ்ல ட்ரைனிங்ல நாங்களாம் சொல்லிக் கொடுக்கும் போது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நீங்க குறைவாக பேசுங்கள், ஆனா கண்களை நன்றாக திறந்து பாருங்க, காதை நல்லா திறந்து வச்சு கேளுங்க, ஆனா பேசுற வாயை மட்டும் குறைச்சி பேசுங்க. தேவையில்லா வார்த்தை எது ஒன்று நீங்களே ஒரு இன்னொரு குற்றம் இன்னொரு செயல் ஒரு சம்பவம் நடைபெறுவதற்கு நீங்களே காரணமாக ஆகிவிடக்கூடாது. ஏன்னா இப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்போ சிவகாசியில இப்ப 2 நாள் 3 நாள் இந்த மாதிரி ஒரு போராட்டம் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக போலீஸ் அதிகாரிகள் நைட்டும் பகலும் வீட்டுக்கு போக முடியாம எப்ப பார்த்தாலும் ஒரே கஷ்டமா இருப்பாங்க. நமக்கு வந்து வேலையே அதுதான். இது வந்து ஒரு ஆக்குபேஷனல் ஹசார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பொதுமக்களுக்கு அப்படி இல்லை. அவங்க 2 நாள் 3 நாள் தான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதனால அப்படித்தான் பேசுவாங்க. ஏன் போலீஸ கூட அவங்க வந்து திட்டுவாங்க, கேவலமா பேசுவாங்க, நம்முடைய மூதாதையர் பேரெல்லாம் இழுத்து ரொம்ப அசிங்கமா எல்லாம் பேசுவாங்க. அவங்க என்ன பேசினாலும் அவங்க வந்து ஒரு அந்த ஒரு என்ன சொல்றது ஒரு துயரத்தின் உச்சத்தில் இருக்கும் போது அவங்க வர்ற வார்த்தையை சொல்ல முடியாது. ஒரு நபர் இருக்கும் போது நல்லா பேசுவாரு, 4 பேர் 5 பேர் சேரும்போது வார்த்தைகள் மாறும். ஒரு 100 பேர் கேட்டாங்கன்னா ஒரு மாப் மாதிரி ஆயிட்டாங்கன்னா அவங்க என்ன வேணா பேசுனாங்க. ஆனால் அவங்க என்ன பேசினாலும் நம்ம போலீஸ் ஆபீசர் நிதானம் இழக்காமல் பேச வேண்டிய. காவல்துறை என்பது பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய ஒரு துறை. பொறுப்புணர்ந்து அவர்கள் பேச வேண்டும் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்கீங்க. இணைப்பில் வந்து பேசியமைக்காக நன்றி சார்.